வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் அவர்கள் மக்கள் சந்திப்பு என்ற நிகழ்வின் மூலம் முதலாக 7/6/2026 அன்று 28வது வார்டுக்கு உட்பட்ட குறுந்தெரு பூங்கா வீதி, பஜனை மடம், நந்தவனம், ஆசாரிமார் வடக்கு தெரு, யாதவர் தெரு, மேட்டு தெரு, வணிகர் வடக்கு தெரு, சவேரியார் கோயில், பரதர் தெரு பகுதி, கம்பளம் ரோடு உட்பட அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகளை கேட்டறிந்து அதனை கோரிக்கை மனுக்களாக பெற்றுக்கொண்டார். அந்த மனுக்களை பரிசீலனை செய்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மூலம் 1 வாரத்திற்குள் சரி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், மேலும் 1 வாரத்திற்கு 2 வார்டுகள் வீதம் மக்கள் சந்திப்பு நடைபெறும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் மேயர் மேரி பிரின்சிலதா, 28வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அனந்தலட்சுமி, மாநகர செயலாளர் ஆனந்த், மாநகர துணை செயலாளர் ராஜன், 28வது வார்டு வட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன், மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சி.டி. சுரேஷ், வட்ட பிரதிநிதி மாணிக்கராஜா, பொறியாளர் அணி தினேஷ்குமார், இளைஞர் அணி முருகன், தொழில் சங்கம் சிதம்பரம், விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் முருகப்பெருமாள் மற்றும் செல்வம், கிருஷ்ணன், பகவத்குமார், பெஞ்சமின், சொரிமுத்து, சார்லஸ், முருகேசன் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே நாகர்கோயில் தொகுதியிலே போட்டியிட்டு மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏற்கனவே கடந்த 15 நாட்களுக்கு முன்பிருந்து தொகுதி முழுவதுமாக மக்களை சந்தித்து வாகனத்தில் சென்று நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியை நடத்தி முடித்து விட்டோம். அடுத்த கட்டமாக மக்கள் சந்திப்பு என்ற நிகழ்வின் மூலமாக அனைத்து பகுதிகளுக்கும் ஒரு நாளைக்கு வாரத்துக்கு 2 வார்டுகள் என்ற அடிப்படையில் மாலை நேரத்தில் அனைத்து வார்டுகளிலும் உள்ள தெருக்கள் தோறும் வீடுகள் தோறும் சென்று மக்களை சந்தித்து அவருடைய தேவை என்ன என்பதை அறிந்து, அவருடைய கோரிக்கை என்ன என்பதை அறிந்து அதை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பணியிலே எங்களை ஈடுபடுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு முதலாக 28வது வார்டில் இந்த பணியை தொடங்கியிருக்கின்றோம். வார்டு முழுவதுமாக அனைத்து தெருக்களுக்கும் அனைத்து மக்களையும் சந்தித்து அவருடைய தேவைகளை கோரிக்கைகளாக மனுக்களாக பெற்றிருக்கின்றோம். இந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமாக 1 வார காலத்திற்குள் அவர்களுக்கு அதை சரி செய்யக்கூடிய பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த பணியிலே முழுமையாக எங்களோடு நம்முடைய மாநகரத்தினுடைய பொறுப்பு மேயர் அவர்களும், மாநகரத்துடைய கழக செயலாளர் அவர்களும், இந்த வார்டு செயலாளர்களும், வார்டு கவுன்சிலர் அவர்களும், கழகத்துடைய ஏனைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். முழுமையாக இந்த பகுதிக்குள்ள தேவைகள் அனைத்தையும் இன்றைக்கு அறிந்திருக்கின்றோம். படிப்படியாக அதை முழுமையாக நிறைவேற்றி கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதி மக்களோட முக்கிய பிரச்சனை வேறு ஏதாவது இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? முக்கிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது. அடிப்படை தேவைகள் அத்தனையுமே இன்றைக்கு மனுக்களாக கொடுத்திருக்கின்றார்கள், கோரிக்கைகளாக முன்வைத்திருக்கின்றார்கள். அனைத்துமே விரைவிலே செய்து கொடுக்கப்படும்.
தேங்க்யூ. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537